அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அரிசியை வைத்து பொலவென்று வெஜிடபிள் ரைஸ் செய்வது எப்படி என்பதை பற்றி நமது சேனலிலே விளக்க இருக்கின்றோம். இறுதி வரை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, வெல்கம் டு லால் பம்ப்கின் சேனல். இன்னைக்கு நான் புதினாவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறேன். ஏன் அதை சிம்பிள் வெஜிடபிள் புலாவ்னு சொல்கிறேன்னா, பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நான் ரா ரைஸ்லேயே அதை பண்ணி காட்டுறேன். எப்படி இப்போ பார்க்கலாம். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு வேணுன்றத சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நேயர்களே, நம்மக்கிட்ட என்ன இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை 2 கப்பு எங்கிட்ட அதை வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பட்டை, ஒரு வாசனைக்காக பிரிஞ்சி இலை, மிளகு 1 ஸ்பூன், 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை தனியாக எடுத்து அதை உரலில் நசுக்கிட்டு அதோட கலக்க போகிறேன். இதில் 1 கப் புதினா எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணியே புலாவ் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்றத முதல்ல பார்க்கலாம் நேயர்களே, வாருங்கள். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் பண்ணுறதுனால இந்த வெறும் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை வெறும் வாணலியில் ஒரு 5 நிமிஷம் பெரட்டி எடுத்துட்டு 10 நிமிஷம் அதை ஊற வைங்க. அப்போ தான் உதிரியாக குழையாமல் ஒன்றை போல் வரும். அரிசியில் சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம், ரொம்ப வேண்டாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் தேவையான அளவு முழுகிற அளவுக்கு தண்ணீரை விட்டு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற. நான் வாணலியில் பட்ரு போடுறேன். பட்ரு போட்டால் அது சுவை நல்லா தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆன பிறகு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி காயையும் போட்டு வதக்கிடுவோம். பட்டர் போட்டும் செய்யலாம், கொஞ்சம் நெய் குக்கிங் ஆயில் கலந்தோம் அந்த மாதிரியே செய்யலாம். அவங்க விருப்பம்தான். நான் இதில் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகிடுத்து. 3 மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சது, 3 மிளகு, ஏலக்காய், இஞ்சி பூண்டை தட்டி உரலில் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, மிளகு, பட்டை, ஜீரகம், பிரிஞ்சி இலை. இதை வதக்கிட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அலம்பி வச்சிருக்கிற புதினா இலை, வெஜிடபிளை இதோட ஆட் பண்ணுவேன். புதினா புலாவ் பண்ணுறதுக்கு புதினா பூண்டு இதெல்லாம் அரைச்சி கூட விடலாம். இதில் அரைக்காமல் அப்படியே இந்த மின்ட் லீவ் போட்டு அப்படியே பண்ணுறேன் இந்த புலாவை. காய்கறிகளை சேர்க்குறேன். காய்க்கு தேவையான உப்பு போடுறேன். புலாவுக்கு தனியாக அப்புறம் போடுறேன். காய் ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. குக்கரில் புலாவோடைய காய் நல்லா வதங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் பிரட்டி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். இதில் நான் சௌச்சவ்வு, கேரட்டு, வீட்டில் என்னென்ன இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போடலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். பட்டாணி இருந்தால் பட்டாணி போடலாம், பட்டாணி இல்லாதனால பட்டாணி போடல. சிம்பிளாக பட்டாணி, பீன்ஸு இதை மட்டும் போட்டு கூட, கேரட்டு போட்டு கூட பண்ணலாம். நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே அதில் போடுறேன், ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் ஏன்னா இது வெஜிடபிள் புலாவ்ன்றனால எல்லா வெஜிடபிளும் போடுறேன். காய் வதங்கினது போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா இது குக்கரில் வச்சு இது பண்ணால் நல்லா வெந்து போயிடும். டைரெக்டாக குக்கரில் அரிசியோடு சேர்த்து கலந்து வச்சோம்னா வெந்து போயிடும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா சத்துள்ள காய்கறிகள் சேர்த்துருக்கோம். கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நேயர்களே, புலாவ் ரெடி பண்ணலாம். வதக்கி வச்ச காயை குக்கரில் போடுறேன். இந்த ஊற வச்ச அரிசி 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியில் அதை களைஞ்சா மாதிரி வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம்.
நான் 1 டம்ளர் போட்டதுனால 1க்கு 2 டம்ளர் போட்டு இந்த வேக வச்ச காய்க்காக ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தா போகிறோம் கூட. பாருங்க, ஒரு 2.25 டம்ளர் தண்ணி. ஆமாம், சரி. 2 விசில் போகிறோம். இதில் புலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து போட்டு வேக வைக்கணும். இப்போ இதை மெஷர்மெண்ட் பண்ணி விடலாம். சரிங்களா? 1 2 இந்த காய்க்காக ஒரு 2 தண்ணி கலந்துண்டு தேவையான அளவு உப்பு போடலாம். காய்கறியில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால பார்த்து போடுங்க. அப்புறம் தேவைன்னா மேலே லேசாக போட்டு லைட்டாக பரட்டலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். எத்தனை விசில் வரணும்னு சொன்னீங்க? 2 விசில் போடும். விசில் போட்டுறேன். 2 விசில் முடிஞ்ச உடனே அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே நல்லா கிளறி விட்டு இறக்கி தட்டில் போட்டிங்கன்னா உங்களுடைய வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது போன்ற பல சுவையான ரெசிபிகளுக்கு லால் பம்ப்கின் 123 சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, அந்த சாதாரண பச்சரிசி வச்சே பண்ண புலவு பொல பொலன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த ட்ரை கலர் ராய்த்தா அப்பளம் வடை எல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பேர் லால் பம்ப்கின்.